கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற கனவில்லாத மனுஷங்களே கிடையாதுங்க. அதுக்காக நிறைய பேர் ப்ரில்லியண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குறாங்க. கிரேட். ஆனால் நானும் 10-15 வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இன்னும் நான் பணக்காரன் ஆகலையே, மிடில் கிளாஸாகவே இருக்கனே அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு 5ல் 2 பேரோட மனசில் ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறோம், அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு holisticinvestment.in யூடியூப் சேனல். முதல் தவறு உடனடியாக முதலீட்டு முடிவை எடுப்பது. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம உடனடியாக எடுக்கிற முடிவு பல நேரங்களில் தப்பாக முடிய தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. முதலீட்டில் உடனடியாகவோ இல்லை தன்னிச்சையாகவோ நாம் விரும்பியபடி நம்ம எடுக்கிற முடிவு நம்மளோட கோலை ரீச் பண்ண கண்டிப்பாக உதவாது. ஈவன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான இன்வெஸ்டராக இருந்தால் கூட அவங்க அவசரப்பட்டு தன்னிச்சையாக திடீர் முடிவுகளை எடுக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிறப்பாக செயல்பட தவறிடுறாங்கன்னு நிறைய ஆய்வுகள் கூறுகின்றன. அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற நன்கு ஸ்ட்ரக்சர்டு பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட நமக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். கடைசி வரைக்கும் அதை பேஸ் பண்ணியே நம்ம செயல் பண்ணணும். பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்தின் போது கூட நம்ம பொறுமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸாக வச்சிட்ருக்கணும். இரண்டாவது தவறு முதலீட்டு முடிவை எடுக்க அதிக காலம் எடுத்துக்கொள்ளுதல். முதலீட்டு முடிவை உடனடியாக அவசரப்பட்டு எடுக்கிற மாதிரி ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கும்போது நிறைய யோசிக்கிறதும் அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய யோசிக்கிறதுனால நம்மளோட மன உறுதியையும் நம்மளோட எனர்ஜியும் நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கடைசியாக ரொம்ப தேடி எதை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் லோ எனர்ஜியோட நம்ம ஒரு பிளானை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் கம்மிங்க. நிறைய பிளான்ஸ் இருக்குது, எதை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட ரிஸ்க் எடுக்கும் கெப்பாசிட்டி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட், உங்களோட இன்கம் எக்ஸ்பெக்டேஷன் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பொருத்தமான ஒரு பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன முதலீடு தொகையோடு ஆரம்பித்து அதை அனலைஸ் பண்ணி அது பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது அது சிறப்பாக அமையும். மூன்றாவது தவறு புரியாத திட்டத்தில் முதலீடு செய்வது. வெற்றிகரமான முதலீட்டாளரில் ஒருவரான வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, கம்பெனிஸோட கோர் ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு புரியலைன்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி நம்மளை வார்ன் பண்ணுறாரு. இதில் ஒரு கம்பெனியோட பிளான்ஸ், ப்ராடக்ட், சர்வீசஸ் எல்லாமே அடங்கும். அதே மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேயும் நம்ம முதலீடு செய்கிறது ரொம்ப தப்பு. ஒரு முதலீட்டு திட்டம் நமக்கு எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் இல்லைன்னா அது எப்படிங்க நம்மளோட நிதி தேவையை நிறைவேற்றும்? ஸோ நமக்கு புரிஞ்ச முதலீட்டில் மட்டும்தான் நம்ம பணத்தை போடணும். நான்காவது தவறு முதலீட்டை பிரித்து மேற்கொள்ளாதது. அனைத்து முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாது. அதுபோல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் உங்களோட மொத்த தொகையையும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறது உங்கள் செல்வத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் அதிகமாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கறதா இருக்காது. ஸோ ஒரு நல்ல நிதி ஆலோசகரோட ஹெல்ப் எடுத்துகிட்டு சரியான விதத்தில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு இன்னும் லாபகரமானதாக இருக்கும். ஐந்தாவது தவறு முதலீடு செய்துவிட்டு அதனை மறந்து விடுதல். நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் ஒரு பல்க் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மறந்துடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் லாபத்தில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி செக் பண்ணி பார்க்கும்போது அது லாஸ்ட்டில் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 monthsக்கு ஒன்ஸ், அதாவது காலாண்டு முடிவுகள் வெளியாகும் போது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கம்பெனியோட தொழில் லாபகரமானதாக இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக அந்த ஷேர்லேருந்து நம்ம வெளியேறி வர்றது நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஆறாவது தவறு இறங்கிய மதிப்பு மீண்டும் ஏறுவதற்கு காத்திருப்பது. நிறைய பேர் தவறாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட NAV மதிப்பு இறங்கிடுச்சுன்னா டக்குன்னு அதை விட்டு வெளியில் வராமல் நீண்ட காலமாக அதோட வேல்யூ அதிகமாகும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்படி பண்ணுறனால நமக்கு 2 வகையில் இழப்பு ஏற்படக்கூடும். ஒன்று என்னென்னா, தற்போதைக்கு இருக்கிற மதிப்பு இன்னும் குறையும். இன்னொன்று வேறு ஒரு நல்ல முதலீட்டுக்கோ அல்ல தேவைக்கோ அந்த பணத்தை பயன்படுத்துவது தடையாயிடும். அமெரிக்க நிதி ஆலோசகர் பெர்னார்ட் எம்ட்ரூச்சோட அட்வைஸ் படி முதலீட்டில் நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்கள் இழப்புகளை முடிந்தவரை விரைவாக குறைக்கவும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது தப்பு நடந்து லாஸ் ஆகிற பட்சத்தில் உடனடியாக அந்த ஷேர்ஸை விற்று காசாக்கி வேறு ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறது நமக்கு சேஃபாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும்.
7வது தவறு, சமீப காலம் அல்லது குறுகிய கால லாபத்தின் அடிப்படையில் முதலீடு செய்வது. நீங்கள் நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யும்போது சமீபத்திய அல்லது குறுகிய கால லாபத்தின் அடிப்படையில் முதலீடு முடிவுகளை எடுக்கக்கூடாது. நீண்ட காலத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கம்பெனியும் அதோட ஷேர்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, அதோட லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸு, ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு இன்னும் லாபகரமானதாக இருக்கும். 8வது தவறு, அதிக முதலீட்டு கட்டணம், அதிக ஆலோசனை கட்டணம், அதிக செலவு விகிதம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீஸும் அட்வைசரி ஃபீஸும் அதிகமாக இருக்குன்னா அது கண்டிப்பாக நம்மளோட லாங் டேர்ம் லாபத்தை பாதிக்கிறதா தான் இருக்குது. இப்போ நம்ம ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அங்கேயே நமக்கு ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செலவு விகிதம் இருக்குது. இது நிதி ஆலோசகர் அப்படின்னு வரும்போது அட்வைசரி ஃபீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபகரமானதாக தான் இருக்கும். இருந்தாலும் நாம் கொடுக்குற அட்வைசரி ஃபீஸை விட நமக்கு அதிகமாக இன்கம் வர்றதுக்கு ஒரு நிதி ஆலோசகர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிக கட்டணம் கொடுக்கறத ஒரு பொருட்டாக மதிக்க தேவையில்லை. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் 1% கூடுதலாக செலவு விகிதம் வரும்போது அது எவ்வளோ மிகப்பெரிய லாபத்தை குறைக்கிறதா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருத்தர் மாதம் 5000 வீதம் 15 ஆண்டுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. 12% வருமானம் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தொகை 25,05,197 இருக்கும். இதுவே 1% செலவு விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வரும்போது முதலீட்டோட மதிப்பு 22,91,397 தான் இருக்கும். ஸோ வித்தியாசப்படக்கூடிய தொகை என்ன அப்படின்னா 2,13,800 ஸோ செலவு விகிதம் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதை விட நமக்கு அதிக வருமானத்தை ஏற்றுத்தரக்கூடிய நிலையில் நம்ம அதிக செலவு விகிதத்தை ஏற்றுக்கொள்கிறதுல தப்பே கிடையாது. 9வது தவறு, குறைவான பணமாக்கும் தன்மை. நிறைய பேர் தங்களோட பணத்தை ரியல் எஸ்டேட்லேயும் தங்க நகையிலையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாகவோ இல்லை வேகமாகவோ பணமாக மாற்ற முடியாது. வீடு மனையெல்லாம் விற்று உடனே பணமாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். தங்க நகை கடையில் நம்ம திருப்பி கொண்டு போய் கொடுத்தாலும் அதோட வேல்யூவில் 15% மட்டும்தான் நமக்கு பணமாக தருவாங்க. மீதியை வேறு நகையாக தான் வாங்கிக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவசர தேவைக்கு பணமாக்கும் விதமாக எஃப்டி, லிக்விட் ஃபண்ட் போன்ற நிதி சார்ந்த திட்டங்களில் நம்ம ஒரு பகுதியை போட்டு வச்சுருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. கடைசியாக 10வது தவறு, முதலீட்டுக்கு எந்த இலக்குமே இல்லாமல் இருக்கிறது. பொதுவாக நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற தப்பு இதுதான். அவங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் எதுவுமே செட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. பொதுவாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்களோட ஹையர் ஸ்டடீஸ், மேரேஜ், இவங்களோட ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். இலக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம்னா இன்பிட்வீன் நமக்கு ஏதாவது பணத்தேவை ஏற்படும் போது நம்ம அந்த பணத்தொகையை எடுத்து செலவு பண்ணிட்டா ஒரு காலத்துலேயும் நம்மளால் கோடீஸ்வரராக ஆக முடியாது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணிட்டு வரீங்களா? ஒரு நல்ல நிதி ஆலோசகர் அணுகி உங்களோட தவறுகளை எல்லாம் திருத்திட்டு செம்மையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக கோடீஸ்வரர் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை பயன்படுத்தி ஃப்ரீயாக 30 மினிட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்ரி மந்த் நாங்கள் கண்டக்ட் பண்ணுற வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி.